மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி ரொம்பவே வருத்தத்திலேயே இருக்காங்க. அப்ப காவேரி கிட்ட கங்கா கேக்குறாங்க, என்னடி உன் புருஷனை பத்தியே நீ நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரி இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன், நீ எப்படிப்பட்ட நேரத்துல எப்படிப்பட்ட வேலையை செய்வ, இது எல்லாமே எனக்கு தெரியும். இங்க பார், உன்னுடைய புருஷனையும் உன்னையே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய மாமா சொல்லியிருக்காரு. அதனால நீ கவலைப்படாம இரு, கண்டிப்பா உன் புருஷனை உன்னை சேர்த்து வைப்பாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காவேரி, அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லக்கா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும், நான் அதை பத்தி யோசிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. உடனே கங்கா, என்னடி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? இங்க பார், அந்த விஜயே வந்தா கூட நான் இவளை அவங்க கூட சேர்த்து வைப்பன்ற கனவு மட்டும் நீங்க யாருமே காணாதீங்க. அது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம குமரன் ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஏதோ தெரியாம விஜய் ஒரு தப்பு பண்ணிட்டாருதான், அதுக்காக அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்காருன்னு தெரியுமா? அப்படிப்பட்டவரை நம்ம மன்னிக்கிறது இல்லையான்றாங்க. மன்னிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம், அது நடக்கவே நடக்காது. இவ கடைசி வரைக்கும் என் பொண்ணாவே இருக்கட்டும், அனுப்பி வைக்கிற வேலையெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. இதை கேட்டு குமரன் ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.